மக்களே நண்பா மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னப்பா ஒரு ஸ்மைலோடைய வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு ஒரு நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கே உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வரும். அப்படி ஒரு சந்தோஷம் தான் இன்றைக்கி தலைவர் அவர்கள் வந்து கொடி ஏற்றும் போது, அதுவும் கோட்டையில் கொடியேற்றும் ஒரு தமிழன், பச்சை தமிழன் அப்படின்னும் போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். இதற்காக நம்ம வந்து பாடுபட்டுருக்கோம். இவர முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நம்ம வந்து கடந்த 2 ஆண்டுகளா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் வந்து அவருடைய செயல்பாடுகளை மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்கள செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையாலேயே சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்ற இந்த ஒரு ஆ விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையாலுமே சுதந்திரம் அடைஞ்சிட்டோமா அப்படின்ற சந்தேகம் இன்னமும் இருக்கு. அதனால அந்த விஷயம் தான் நான் சொல்லுவேனே. பட் இருந்தாலும் இந்த நிகழ்வுல நடந்த சிறப்பு அம்சங்களையும் தலைவர் வந்து பேசினாரு. அந்த பேச்சோடைய உள் அர்த்தங்கள், அதில ரொம்ப ஷார்ப்பான சில டீட்டெயில்ஸ சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன பிரஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் போட்டு போங்க. அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்தோஷத்துல உங்களுக்கெல்லாம் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துட்டேன். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். அதுவும் 80வது வருஷத்துல இருக்கக்கூடிய இந்த சுதந்திர தின வாழ்த்து அப்படின்றது எல்லாருக்கும் மிகச் சிறப்பு. ஏன்னா 80வது ஆண்டுல கொடியேத்துறது, கோட்டையில் கொடியேத்துறது ஒரு பச்சை தமிழன், அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழன் அப்படின்னும்போது இன்னமும் கூட சந்தோஷம் அதிகமா தான் இருக்குது. May we kindly request all our dignitaries to rise to the national anthem. அது மட்டும் இல்லாம என்னுடைய சேனல ஆரம்ப காலகட்டத்திலருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஆதரவு குடுக்குற தம்பி, தங்கைகள், நண்பா, நண்பீஸ், என்னுடைய எதிரிகள், என்னை வந்து கோவத்தில திட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து சுதந்திர தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு முதல்வர் அப்படின்றது வந்து கோட்டையில கொடியேத்துற விஷயம் அப்படின்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அது மிகப்பெரிய கனவுங்க. அந்த கனவெல்லாம் வந்து நடக்காம எத்தனையோ பேரு அ இந்த அரசியல் களத்தில இறங்கி காணாம போனவங்க நம்ம கண்ணு முன்னாடி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். கமலஹாசன் எடுத்துக்கங்க. வந்தாரு. என்ன ஆனாரு? காணாம போயிட்டாரு. கடைசியில ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு தன்னை மொத்தமா அடமானம் வச்சுட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ள தன்னை வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நானும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில இப்ப மருமகனை இறக்கி விட்டுட்டு, அரசியல் களத்தில இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு ஒருத்தரு. அவரையும் நினைச்சு பாருங்க. 15 வருட காலமாக நான் தான் மக்களுக்கானவர், நாம் தமிழர் தான் மக்களுக்கானது, தமிழ் மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கட்சி நடத்தி தன்னுடைய கனவை மட்டுமே நினைவாக்கிட்டு இருக்க தலைவருக்கு இப்போ வரைக்கும் டெபாசிட் கூட வாங்க முடியல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனால் அவருக்குள்ளும் கோட்டையில் போய் கொடியேற்ற மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். ஸோ இப்படி கனவு கோட்டையில் கொடியேற்றுறது, அதாவது முதல்வராகி கோட்டையில் கொடியேற்றுறது அப்படின்றது வந்து கனவாகவே பல பேருக்கு நடந்து போயிருச்சு, இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்த 2 வருடத்தில் கோட்டையில் போய் கொடியேற்றுற அளவுக்கு ஒரு முதல்வரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னா, அப்போ அது அவர் கனவு கண்டாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் மக்களாகிய நாம கனவு கண்டோம் அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றது. அந்த கனவு தான் இப்போ நடந்திருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இன்னைக்கு தலைவர் அவர்களுடைய அந்த ரேம்ப் வாக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ரேம்ப் வாக்குன்னு சொல்லக்கூடாது அதை. அவர் வந்து ஃபஸ்ட்டு வண்டியில் வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அவர் ரோட்டில் போகும்போதெல்லாம் புஷி ஆனந்த் சொன்னது தான் ஞாபகத்தில் வருது. அவர் இட்டுன்னு போகிறதாப்பா எங்களுக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லார்ல, அதுதான் இப்போ பிரச்சனை. அதை அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவருக்கான கிரேஸு,
எங்கே போனாலுமே கிரேஸு. அதுவும் இந்த சுதந்திர தினம் அப்படின்றது பொதுவாகவே கோட்டையை நோக்கி பொதுமக்கள் வந்து வருவாங்க. சுதந்திர தின அன்னைக்கு கொடியேற்றுறதுக்கு அதை பார்க்கறதுக்காக வருவாங்க. பெரும்பாலும் பொதுமக்களாக பெரியவங்க இருக்காங்க போவாங்க. ஆனால் இன்றைக்கி தலைவர் அப்படின்னும்போது குழந்தை குட்டிகள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கோட்டையில் குவிஞ்சிட்டாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு வரவேற்பு. ஸோ இந்த வரவேற்பில் தலைவர் என்ன பேச போகிறார் அப்படின்றது தான் எல்லாருக்குமே பிரதானமாக இருந்திருக்கும். ஏன்னா இது இந்தியா லெவலில் பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவர். சும்மா பேசினாவே இந்தியா லெவலில் பார்க்குறாங்க அப்படின்னும்போது இந்த சுதந்திர தினம் அன்னைக்கு என்ன பேசுகிறார் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த சுதந்திர தினம் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து அதிகாரிகள் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஒரு டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிராஃப்டை தான் வந்து எல்லாருமே படிப்பாங்க. பார்த்து பார்த்து இதுன்னு படிப்பாங்க. ஆனால் இந்த முதல்வர் என்ன பண்ண போகிறார், எப்படிப்பட்ட ஒரு டிராஃப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருக்கு சுதந்திர தினம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எழுதி கொடுத்துருப்பாங்களா, இல்லை அந்த பழைய காலத்தில் அவங்க இதை செஞ்சாங்க அவங்க அதை செஞ்சாங்கன்னு அப்படி எழுதி கொடுத்துருப்பாங்களா, இல்லை மக்களுக்காக எழுதி கொடுத்துருப்பாங்களா சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும், என்ன வேணால் நீங்கள் வேணால் எழுதி கொடுங்களா, நான் என் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசினாரு பாருங்க. இதுதாங்க தலைவர். எப்படி நம்ம எப்படி சொல்கிறது, இந்த உறுதிமொழி எடுத்தார்ல பதவி ஏற்கும்போது, அந்த பதவி ஏற்கும்போது அந்த உறுதிமொழியை இது வரைக்கும் யாருமே பார்க்காம படித்ததே கிடையாது. பார்த்தே படித்தா கூட அதில் ஏகப்பட்ட பிழை வரும். ஆனால் பார்க்காம படித்து பார்க்காம உறுதிமொழி எடுத்த ஒருத்தர், பிழை இல்லாமல் அப்படியே சும்மா கண்ணீர் 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 ஒழிக்கிற மாதிரி உறுதிமொழி எடுத்த ஒரு நபர் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான். ஏன்னா தன்னை தலைவராக ஆகணும், சிஎம் ஆகணும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட ஒருத்தர். அந்த காலகட்டத்திலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி வந்த ஒருத்தர். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷன் இருக்கும், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இதை செய்யணும் அப்படின்னு. ஆனால் அந்த பவர் எல்லாருக்குமே இருக்கான்னு கேட்டால் இருக்காது. இவர் தன்னை உணர்றார், அந்த பவர் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அது வந்து ஒரு அதை வந்து அவர் வந்து சினிமாவில் டெஸ்ட் பண்ணுறாரு. சினிமாவிலேருந்து டெஸ்ட் பண்ணி அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, நம்மளை வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க, நம்ம அவருக்காக அவங்களுக்காக நம்ம நிற்போம் அப்படின்றத நம்புகிறாங்க அப்படின்றத ரிலேட் பண்ணி தான் கடைசியில் அவர் அரசியல் களத்திலே இறங்கினார். ஸோ இந்த ஸ்பீச்சில் கூட அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார். அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒண்ணு வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒண்ணு சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒண்ணு சேர்ற இடத்துலதான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதாவது சுதந்திர தாகம் அப்படின்றது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ அடக்கப்படுறோமோ, ஒடுக்கப்படுறோமோ, நம்ம வந்து நசுக்கப்படுறோமோ அன்றைக்கி தான் சுதந்திரம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு தானாகவே வரும். அதனால தான் இந்த 1947 நம்ம வந்து பிரிட்டிஷ்காரர்களை அடித்து ஒழித்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் அப்படின்றது ஒரு கான்செப்டாக இருந்தாலும், அந்த கான்செப்ட் அப்படியே எடுத்து வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு லிங்க் பண்ணுறாரு. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு தேர்தலில் தான் ஜாதி மதம் எதையுமே பார்க்காம, அவன் என்ன சாதி அவன் என்ன மதம் அப்படின்னு பார்க்காம ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம், ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கு இந்த கட்சியை. அப்படின்னும்போது இந்த இடத்துலையும் அப்போ அந்த சுதந்திர தாகம் எந்த அளவுக்கு அந்த 1947 காலகட்டத்தில் இருந்துச்சோ, அதே சுதந்திர வேட்கையோடு தமிழக மக்கள் இந்த 2026 தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத நமக்கு உணர்த்துறார். பட் ஒருவேளை விஜய் அவர்கள் வரல அரசியல் களத்தில் அப்படின்னா நம்ம இன்னொருத்தர் நம்பரை தேடிக்கிட்டே இருந்திருப்போம். இல்லை 8% வாங்கின நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் ஒரு 3-4% வாக்கு போட்டு அவங்கள ஒரு 12% கட்சி ஆக்கியிருப்போம். ஆனால் உண்மையான அரசியல்வாதிகளாக இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. யார் நமக்கான அரசியல்வாதின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. யார் நமக்காக உண்மையாலுமே பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் 2024 சரியாக களத்தில் இறங்கி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே சுயநலமானவர்கள், தனக்கானவர்கள், தம் குடும்பத்தானவர்கள், மக்களுக்கானவர்கள் இல்லை அப்படின்றத புரிய வச்சவர்னா அது நம்ம தங்க தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால தான் இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த பொலிட்டீஷியன்ஸ்னால நசுக்கப்படுறாங்க அப்படின்றத உணர்ந்து தான் இன்றைக்கி அரசியல் களத்தில் இறங்கியிருக்காரு. ஏன்னா சினிமாவில் இருந்தே நம்ம வந்து எவ்வளோ தான் மக்களுக்கு நல்லது செஞ்சிட முடியும், நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சு ஏதோ கொஞ்சம் செய்ய முடியும், இல்லை படங்களில் கொஞ்சம் கருத்தை சொல்ல முடியும். அதேமாரி அதிகாரம்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம சொல்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால தான் பல ரிஸ்க் எடுத்து இந்த அரசியல் களத்தில் இறங்கி நமக்காக சேவை செய்ய வந்தார். அவரை நம்பி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஓட்டெல்லாம் போட்டு அவர் சிஎம் ஆகிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க. மக்களே எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம், உங்க அண்ணனை
உங்க தம்பிய உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். இப்போ உண்மையாலுமே நீங்கள் ஓட்டு போட்டு என்னை சிஎம் ஆக்கிட்டீங்க, ஆனால் அதுக்காக உங்கள் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத அவர் ஓப்பனாகவே சொல்கிறார். அவர் இந்த இடத்துல நான் முதலமைச்சர், நான் நினச்சா என்ன வேணால் பண்ணுவேன் தமிழ்நாட்டில் அப்படின்ற அந்த அதிகாரத்திமிரு இல்லாமல், அந்த இடத்துக்கு போகாமல், நீங்கள் என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க, இருந்தாலுமே நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த விஷயத்தை நம்மக்கிட்ட புகுத்துறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி அப்படி. ஒரு முதலமைச்சரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பவர் இருக்குது, அதனால நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருத்தர் மாறினோடனே நல்லது செஞ்சிடணும், உடனே அப்படியே வந்து சொர்க்க பூமியாக மாறிடணும்னு நம்ம நினைப்போம் பாருங்கள். இது ஒரு முட்டாள்தனமான போக்கு. இதை தான் நம்மக்கிட்ட மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இப்போ எதிரி கட்சியில் இருக்கிறவங்க விஜய் வந்து அதை செஞ்சாரா, இதை செஞ்சாரா, இதை சொன்னார், அதை சொன்னார், செஞ்சிட்டாரான்னு சொல்லி 3 மாதத்துக்குள்ளே இவர் அதை செய்யலை இதை செய்யலை நம்மளை மண்டையில் புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். அந்த கதைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வரேன். அப்போ இந்த மாதிரி நம்மளை புகுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு மைண்டு வரும், என்ன இவர் கரெக்டாக தான் செய்கிறாரா, இவர் இஷ்டத்துக்கு அது இதையும் செய்கிறேன்றாரு, செஞ்சுடுவாரா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த எதிரி கட்சிகள் செய்வாங்க. ஏன்னா இவர் சண்டை போடுறது ஒரு பார்ட்டியவோ 2 பார்ட்டியோ இல்லை, ஒட்டுமொத்த பார்ட்டிகளையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளையும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு ஆளாக நின்று. அப்படின்னும் போது இந்த ஒட்டுமொத்த நபர்களும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மீடியாவாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ளே இருக்க வேறு சில சக்திகளாக இருக்கட்டும், இவர்களை வைத்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மடம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு எல்லைக்கு நீங்கள் போயிடாதீங்க. என்னுடைய விஷன் அப்படின்றது இன்றைக்கி நாளைக்கு கிடையாது. 2036 5 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாக ஆக்கி தமிழ்நாடை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக மட்டும் இல்லாமல் உலகத்தரத்தில் ஒரு நாடாக ஆக்கணும் அப்படின்றது என்னுடைய கனவு அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. அப்போ அந்த கனவை நோக்கி நம்ம போகும்போது உடனே எல்லாமே நடக்குமானா நடக்காது அப்படின்றத மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுறார். ஏன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் இப்போ நேற்று வந்து திருட்டு திமுக இருந்துச்சு, அதனால் நாங்கள் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டோம். ஆனால் இன்றைக்கி தாவேகா வந்தோடனே அது அப்படியே நடக்குது, அதுவும் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லி நம்ம முட்டாள்தனமாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம தான் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சளி பிடிச்சா கூட நமக்கு சளி சரியாகிறதுக்கு 7 நாள் ஆகும் அப்படின்றத நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த திருட்டு திமுகக்களை இந்த நம்மள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கோம். அதாவது நம்மளை வந்து அவங்கள வந்து ஆள்ற இடத்துலேருந்து, நம்மளை நசுக்கிற இடத்துலேருந்து, நம்மளை வந்து நம்ம வயிற்றில் அடிக்கிற இடத்துலேருந்து அவங்கள தூக்கி ஓரம் உட்கார வச்சுருக்கோம். அவங்களுக்கு இப்போ எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத இடத்துல உட்கார வச்சுருக்கோம். இது நம்ம பண்ண முதல் படி. அந்த அதிகாரத்தை தூக்கி வேற ஒருத்தர் கொடுத்துருக்கோம். இது நம்ம செஞ்ச 2வது படி. இந்த அதிகாரத்தை வைத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்றது இது வந்து ப்ராசஸ். இது வந்து ஒரு மருந்து மாதிரி. நம்ம உடம்புக்குள்ளே எப்படி மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்ம வியாதியை க்யூர் பண்ணுது, அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இங்கே தமிழ்நாட்டில் பிடித்திருக்கக்கூடிய பல தொற்று நோய்களை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூர் பண்ண முடியும். அதற்கான அந்த கால அவகாசம் மக்களாகிய நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்குள்ளே அவங்க சொல்லக்கூடிய அந்த நச்சு விஷயங்களை திருப்பி நம்ம மூளைக்குள்ளே புகுத்தணும் அப்படின்னா நம்ம மைண்டு மாறிடுவோம் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி தலைவர் பேசுனது மனசுலேருந்து பேசியிருக்காரு, மக்களுக்காக பேசியிருக்காரு. அவர் சொன்ன அந்த கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக இருக்கட்டும், வளர்ந்த மாநிலமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரக் ஃப்ரீ மாநிலமாக இருக்கணும், இன்னும் வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் பெருகணும், ஒரு குடும்பம்னா அந்த குடும்பம் வந்து நிம்மதியாக வாழணும், இப்படின்ற பல கட்டங்களை நோக்கி அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. அந்த செயல்பாட்டுக்கு நம்மெல்லாம் கூட நிற்கணும் அப்படின்றத அவர் உண்மையாலுமே மனசார இருந்து கேட்குறாரு. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மேலும் தலைவர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு 5 வருஷம் அவர் கையில் கொடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதற்கப்புறமா இன்றைக்கி யாரெல்லாம் விஜய் அவர்களை எதிர்க்கிறீங்களோ அவங்களாம் நீங்கள் அப்போ வந்து சொல்லுங்கள், ஆமாம் தமிழ்நாடு இப்படி இல்லை, தமிழ்நாடு நாங்கள் வேறு எதிர்பார்த்தோம், இது திமுக இருந்தால் செமையாக பண்ணியிருக்கோம், அதிமுக இருந்தால் செமையாக செஞ்சுருக்கோம், அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கே நீங்கள் வந்து எதுவுமே செய்யாதீங்க அப்படின்றதை நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். நாம் சுதந்திரம் இப்போ தான் வாங்கியிருக்கோம். உண்மையாலுமே சுதந்திரம் வாங்கி 80 வருஷம் ஆகியும் இந்தியா இன்னும் வளரலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி 3 மாதம் தான் ஆயிருக்கு சுதந்திரம் வாங்கி, அதுக்குள்ளே எல்லாமே மாறணுன்னா வாசிபிள் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, 5 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye-bye.